மாமி இது உங்கள் ஃபிக்ஷனில் நானும் உங்கள் அம்மா ஃபேமிலியில் வந்து நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வி அண்ட் ஜெமினாவோட ஒரு மினி சீரீஸ்னு வச்சுக்கலாமே. 3 to 4 பார்ட்ஸில் முடிச்சிடுவேன். ஸோ இந்த எஃப்எஃப் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு ஆசை, பட் ஒரு சில காரணத்தினால போடாமல் வச்சுருந்தேன். இப்போ இது போடலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் தென் அடிக்ட் ஆக வேணாம், ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் அதில் இருந்துட்டு அப்புறம் அதுலேருந்து லீவ் ஆகிடணும். இந்த ஸ்டோரின்னு இல்லை, எல்லாரோட ஸ்டோரியிலேருந்துமே அப்படித்தான். ஏன்னா ரொம்ப அதுக்கு நம்ம இன்வால்மெண்ட் கொடுத்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஒரு நேரத்தில் அப்படி இருந்தவ தான். ஸோ கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா அதை விட்டணும். ஓகேயா, சரி இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னுமே. ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் தயோங் ஸ்டேஜில் மைல்டான சாண்டல் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு கையில் புக்கே வச்சுட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். தூரமாக நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க, ஒரு லாங் ட்ரெஸ் போட்டு. சுற்றி நிறையா பேர் உட்காந்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. தென் கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் நடந்து வந்து தயோங்கிட்ட அவங்க கை கொடுத்து அந்த ஸ்டேஜில் ஏறுறீங்க. தென் தயோங்க உங்களை கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறான். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அவன் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. தென் அங்கே இருக்கிற ஃபாதர் வந்து ரிங்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஓகேவா எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரிங்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தயோங் கை படித்து ரிங் போடுறீங்க. தென் தயோங் உங்கள் கையை படித்து ரிங் போட்டுட்டு அப்படியே உங்கள் கையில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்றுட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா இருங்கடி, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே கிஸ் பண்ண தயோங் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ தயோங் உங்களோட ஒரு சீக்ஸில் அப்படியே கை வச்சுட்டு கிஸ் பண்ண போகிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி வாயை அப்படியே குவிச்சு வச்சுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மூஞ்சில் பொலிச்சுன்னு வந்து தண்ணி விழுகுது. நீங்கள் அப்படியே தட்டப்படன்னு எந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ஈரமாகி உங்கள் முடியெல்லாம் முன்னாடி கிடக்குது. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது இதெல்லாம் கனவா அப்படின்ட்டு உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு முன்னாடி பார்க்குறீங்க. செம்ம கோவத்தில் ஜோ நின்றுட்டுருக்கா. அறிவு கட்டவில்லை, மணி 7 ஆச்சு, 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், அறிவில்லை, இப்படி கடந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்போ நீங்கள் டைம் பார்த்துட்டு எனது 7 மணி ஆயிடுச்சோ, ஐயோ போச்சு அந்த மேக்ஸிம்ஸ் வேறு வந்து திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு கடை பெட்டை விட்டு இறங்குறீங்க. டக்குன்னு அப்படியே திரும்பிட்டு ஜோ இருந்தாலும் ஒரு 2 minutes கழிச்சு நீ எழுப்பியிருக்கலாண்டி அப்படின்றீங்க. இறப்பாலும் அடிப்பேன், ஒழுங்கு மரியாதை போய் கிளம்பிட்டு வந்துடு, இல்லை நான் லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன், உனக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, எங்கள் மிஸ்கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது, வயன் ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ நீங்கள் கடைன்னு போயிட்டு கிளம்பி ஒரு 1/2 hourல 2 பேரும் அப்ஸ்டேர்லேருந்து இறங்கி வரீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஜாடெல்லாம் பின்னிக்கிட்டே அப்படியே கீழே வரீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்து டிஃபன் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே கடைன்னு அதை சாப்பிட்டுட்டு நின்றுட்டே வாட்டரெல்லாம் குடிச்சிட்டு பாய் மீ அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பாய் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. ஆளுக்கு ஒரு சைக்கிள். ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வந்து பெடல் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு 15 minutesல ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகிடுறீங்க. நீங்கள் இறங்கி அப்படியே சைக்கிளை வந்து தள்ளிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் பெல் ரிங் ஆகுது. அப்பாடி கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு ஜோ சொல்கிறா. இப்போ நீங்கள் லைட்டாக அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டுருக்கீங்க சைக்கிளை. இன்றைக்கி ட்ரீம் செம்மையாக இருந்துச்சு ஷர்மா, கரெக்ட் டைமுக்கு நீ வந்து கலைச்சி விட்டுட்ட அப்படின்னு. அப்போ ஜோ அப்படியே சைடில் திரும்பிட்டு என்ன தயோங் வந்தானா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே வந்து உனக்கு எப்படி தெரியும், நீ ட்ரீம் செம்மையாக இருக்குன்னு சொன்னாலே அவன் தானே வருவான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே பேக்கை வந்து எடுத்துகிட்டு சைக்கிளுக்கு வந்து ஸ்டாண்ட் போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜோ உங்களை பார்த்து இன்றைக்கி என்ன ரோஸ் வாங்கி கொடுத்தானா இல்லை ஜூஸ் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் ட்ரீமில் பார்த்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க அவகிட்ட. இப்போ அவள் உங்களை ஒரு மாதிரியாக 4 கிளியும் பார்த்துட்டு இருடி நீ தயங்னு பயத்தையும் பிடிச்சி தெரியறதுக்கு சடனாக ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல போகிறான், நீ நெஞ்சை பிடிச்சிட்டு விழுக போகிற அப்படின்றா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவளை முறைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவானா எவ்வளையாவது, அவ்வளோதான் அவளுக்கு சூனியம் வச்சிருவேன் அப்படின்றீங்க. இப்போ அவள் சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு பேகை எடுத்து ஷோல்டரில் போட்டுட்டு இப்போது நீ கிளாஸ்க்கு போகலன்னு வையு, அந்த மேக்ஸ் மிஸ் உனக்கு சோனியா வச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் டப்புன்னு வந்து பேக்கை எடுத்து போட்டுட்டு சரி பாய் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அப்ஸ்டேர் ஏற ஆரம்பிச்சிடுறீங்க. ஜோ சிரிச்சுக்கிட்டே வந்து ஆப்போசிட் சைட் போயிட்டுருக்கா. ஆக்சுவலி நீங்களும் ஜோவும் சிஸ்டர்ஸ் தான்.
ஜோ 12th படிச்சுட்ருக்கா. நீங்க 11th படிச்சுட்ருக்கீங்க. தயோங் உங்களோட மாமா பையன் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தயோங் மேலே ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசம். அது போக 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 உங்களுக்கு வந்து அது காதலாக மாறிடுச்சு. ஆனால் ஜோ பொறுத்த வரைக்கும் தயோங்னா ஒரு நான் பிளட் பிரதர் அந்த ஃபீல் தான். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்டு தான். பட் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் பழகுறாங்க. இப்படி தான் உங்கள் லைஃப் டைம் போய்க்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் தயோங்க்கும் உங்களுக்கும் வந்து ஒரு லவ் ட்ராக் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். நீங்கள் அப்படியே வேகமாக கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. இன்னும் மிஸ் வரலை. நீங்கள் அப்படியே ஹப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு பொறுமையாக வந்து உங்கள் பெஞ்சுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட் நானி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஏய் வயன், என்னடி லேட்டு, இன்றைக்கும் அவகிட்ட திட்டு வாங்கணுன்னே லேட்டாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ டக்குன்னு நீங்கள் போய் பெஞ்சில் உட்காடுறீங்க. நீங்கள் கரெக்டாக உட்காடுறீங்க, மிஸ் என்டர் ஆகுறாங்க. அப்பாடி, ஜஸ்ட் மிஸ்ஸு, இவகிட்ட மட்டும் மாட்டியிருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ எல்லோரும் எந்திரிச்சு விஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து அவங்க கொடுக்குற ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜோ அவளோட கிளாஸ்க்கு போகிறா. தென் அவளோட ஃப்ரெண்ட் சாஷா அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஃபர்ஸ்ட் பீரியட்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஜோவும் சாஷாவும் ஒரு படிப்ஸு, எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா சுற்றுற கேரக்டர். ஸோ அவளுக்கு 2 பேரும் உட்காந்து அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கவே கிளாஸ் மேம் வராங்க. தென் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. லெசன் நடத்திட்டு இருக்காங்க. இப்படியே ஓட ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாருமே சைக்கிள் ஷெட்டில் மீட் ஆகுறீங்க. ஸோ ஜோ, வயன் அண்ட் சாஷாவோட சிஸ்டர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் பேர் மினி. ஸோ எல்லாருமா சேர்ந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி எப்போவுமே இதே மாதிரி தான். ஈவினிங்காக ஸ்கூல் முடிச்சுட்டு ஒன்றா தான் சைக்கிள் ஷெட்லேருந்து வெளியே வந்துட்டு அண்ட் தென் கொஞ்சம் தூரம் ஒன்றா வருவீங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போகிற அந்த வே வந்துட்டு ஒரு இடத்துல கட் ஆகி ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே வரைக்கும் ஒன்றா போயிட்டு அதுக்கப்புறம் கட் ஆகி நீங்கள் ஆப்போசிட்டில் போயிடுவீங்க. எப்போவுமே இதுதான் வழக்கம். ஸோ இதே மாதிரி இப்போ போயிட்டு இருக்கீங்க 4 பேரும் சைக்கிளை வந்து அப்படியே தள்ளிட்டு. ஸோ பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக நார்மலாக போய்க்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் போகவே அங்கே வந்து ஒரு சின்ன சாப்பல் மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் கொஞ்சம் வயசானவங்கலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் ஜோக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, எப்போவுமே உங்கள் பாக்கெட் மணிலேருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ இன்றைக்குமே வழக்கம் போல் அந்த அமௌண்ட்டை வந்து ஜோ பேக்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கா. நீங்களும் உங்கள் சைக்கிளை ஒரு மாதிரி சைடில் பிடிச்சிட்டு அதை எடுத்து ஜோ கையில் கொடுத்து, இதை நீயே கொடுத்துட்டு வந்துடு, நான் சைக்கிளை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் அப்படியே எடுத்துகிட்டு ரோடை க்ராஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. இப்போது இந்த பக்கம் ஒரு இன்சிடெண்ட், ஒரு பையன் வரான். சாஷா, நான் கெவின், பக்கத்தில் இருக்கிற கோயட் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஒரு 6 மந்த்தாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தா இதை புடி அப்படின்ட்டு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். சாஷா இப்போ கல் பண்ணிகிட்டே பார்க்குறா. நாளைக்கே உன் முடிவை இதே இடத்துல இங்கே சொல்கிறேன், சரியா? இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க. நான் இன்னும் ஸ்கூலிங்கே முடிக்கலை. அதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக விரும்பலை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்றா. இப்போ அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு புடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த லெட்டரை கையில் கொடுத்துட்ருக்கான். இப்போது அவள் ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கவே அயனுக்கு எங்கள் செம்ம கோவம். அப்படியே நீங்கள் அந்த சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு கிட்ட வந்துட்டுருக்கீங்க. அதுக்குள்ளாரவே சப்புன்னு ஒரு சவுண்டு. அந்த பையன் அப்படியே சடனாக திரும்பி பார்த்தா ஜோ நல்லா முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. சுற்றி பார்க்குறான் ரோடு. ஒரு சிலர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. அவன் அப்படியே முறைக்கிறான். என்ன முறைக்கிற? அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. முதல்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நீ கொடுக்குறதே தப்பு. ஒரு வேளை அவள் ஒத்துக்கிட்டு இருந்தானா அது உங்கள் பிரச்சனை. அவள் வேணான்னு சொல்லிகிட்ருக்கா. அவள் நோ சொன்னால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டா அப்புறம் காலேஜில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஈவ்டீஸ் பண்ணுற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லி உன் மேலே தனியாக வேற கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடுறீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், ஏ ஜோ, என்னடி ஆச்சு உனக்கு?
உனக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரா? ஏய்! நானே செம்ம ஷாக்குடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜோ அப்படியே உங்கள பார்த்துட்டு, "என்ன? ஆ படிக்கிற பொண்ணுனா அப்படியே கண்ணாடி போட்டுட்டு, ஒரு மாதிரி புக்க வச்சுக்கிட்டு, பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கணுமா? இந்த பாரு சாஷா, இன்னொரு வாட்டி அவன் வந்தான்னா, இதே மாதிரி நீ பண்ணணும். புரிஞ்சுதா?" அப்ப சாஷா அப்படியே ஒரு மாரி கல்ப் பண்ணிட்டு, "என்னது?" அப்படின்ற மாரி பார்க்குறா. "இதோ பார்ரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு ஓகேன்னா ஓகே. இல்லன்னா நோன்றத தெளிவா நீ சொல்லலாம். அது உன்னோட உரிமை. புரிஞ்சுதா?" "ம். ஏதோ சொல்ற. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. நீ வேற அரைஞ்சுட்ட. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா?" "ஏய்! அவன் பண்ணுனா என்ட்ட தான் பண்ணணும். உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண முடியாது. அண்ட் அவன் மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணா, இதே மாதிரி நீயும் அரைஞ்சுட்டு அங்கேருந்து வர. புரிஞ்சுதா?" "ம். பார்க்கலாம்." "என்னது? ஆம் சரிடி." அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஒண்ணா போறீங்க. தென் அவங்கவங்க டைரக்ஷன் மாறி அப்படியே அவங்கவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நீங்களும் ஜோவும் அப்படியே ஒண்ணா பேசிக்கிட்டே உங்க வீட்டுக்கும் போயிடுறீங்க. தென் வீட்ல போயிட்டு சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டுட்டு பேக் எடுத்துட்டு இருக்கும்போது, உள்ள இருந்து உங்க அம்மாவோட வாய்ஸு, "ஆ சரி, சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் ஓகே தான். ஆ ரொம்ப ஹாப்பி. சீக்கிரமே நாங்க வந்துடுறோம். ஆ நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்கூல் கூட அங்கேருந்து பக்கம் தானே. நான் தயோன் கிட்ட பேசிக்கிறேன். தயோன் கூட்டு போய் விட்டுருவான்." "என்னது? தெயோங்கா? ஏய்! ஏதோ அடிபடுது. வாடி, 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 வாடி" அப்படின்ட்டு நீங்க ஜோவோட கைய பிடிச்சிட்டு வேக வேகமா உள்ள கூட்டு போறீங்க. நீங்க இப்படி ஹாப்பியா உள்ள போறத பார்த்தோன்னா, அவ சிரிச்சுக்கிட்டு தலையில அடிச்சுட்டு உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஸோ உங்க அம்மா, "ஆ சரி, சரி. ஓகே, ஓகே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு அப்படியே கால் கட் பண்றாங்க. ஆ "அம்மா, ஏதோ பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. என்ன ஏதாவது ஹாப்பி நியூஸா? நீ வேற ஒரு மாரி பல்லன்னு உட்காந்துருக்க." "ம். ஒரு ஃபங்ஷன்னா உனக்கு உடனே மூக்கு வேத்துருமே." "சொல்லுமா, என்ன ஃபங்ஷன்? எங்க போறோம்? என்ன என்ன விஷயம்? சொல்லு சீக்கிரம்." "இருடி சொல்றேன்." அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே, "நம்ம தேவங்க இருக்கான்ல." "ஆமா. அவனோட பிரதர் ஹோபி இருக்கான்ல, அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டாம் இந்த வீக் எண்டுல. அதனால இன்னைக்கே வாங்கன்னு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க." ஐயோ! ஜாலி. அப்போ இன்னைக்கே போறோமாம்மா? இப்போ போய் பேக் பண்ணணுமா என்ன?" "ஏய்! என்ன? உனக்கு ஒன்றும் ஃபங்க்ஷன் இல்லடி." அப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நெளியிறீங்க. இப்போ ஜோ உங்கள பார்த்து சிரிக்கிறா. "சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லியாச்சா?" அப்படின்னு ஜோ கேட்குறா. "ம். சொல்லணும் ஜோ. அதான் நான் சொல்லிட்டு நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன்." அ அப்போ நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நம்ம தேவங்க பார்க்க போறோமா? ஜாலி, ஜாலி அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி ஹாப்பியா நின்னுட்டுருக்கீங்க. "சரிம்மா, அம் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்." அப்படின்ட்டு ஜோ வந்து மாடிக்கு கிளம்பிடுறா. ஸோ நீங்களுமே செம்ம ஹாப்பில பேக்க தூக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போறீங்க உங்க ரூமுக்கு. அப்புறமா நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் கீழ ஸ்நாக்ஸு வித் டீ அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபங்ஷனா நம்ம போணும், அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்பாவும் நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி, நாளைக்கே தவங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக எல்லாரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு அவங்கவங்க ரூமுக்கு போயாச்சு. தென் நீங்க உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு, அப்படியே கபோர்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தூக்கி 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 பெட் மேல போட்டுட்ருக்கீங்க. அதில ரொம்ப நல்லா இருக்கிற அண்ட் தென் ரொம்ப அழகா இருக்கிற ட்ரெஸ்ஸஸாக பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே மிரர் முன்னாடி வச்சு பார்த்துட்டு, "ம் இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சரி இது பார்க்கலாம்." அப்படின்ட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து பார்த்து அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ அப்படியே கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ். தவங்க பார்க்க போறோம், தவங்க பார்க்க போறோம் அப்படின்னுட்டு. உங்களுக்கு 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே தவங்க மேல அவ்வளோ லவ்வு. ஸோ இந்த பக்கம் தயவுக்கும் உங்கள பிடிக்கும். ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு ட்ராக் போயிட்டு தான் இருக்கு. பட் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க. உங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்ககிட்ட கான்டாக்ட்லலாம் இல்ல அவ. உங்ககிட்ட பேசுறதுலாம் கிடையாது. எப்பயாச்சும் இந்த மாரி மீட் பண்ணீங்கன்னா, லைட்டா பேசிப்பீங்க அவ்வளோதான்.
ஸோ இப்படி இருக்கவே ரொம்ப நாள் கழித்து நீங்கள் தேவங்க இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே அவ்வளோ ஹாப்பியில் நைட்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு அவனை எப்படியெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் எந்திரிச்சு கடகடன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே போயாச்சு. அந்த டே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. தென் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அந்த டேவோட ஈவினிங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 1000 தடவையாவது சொல்லியிருப்பீங்க, தயவங்க பார்க்க போகிறேன், தயவங்க பார்க்க போகிறேன்ட்டு. அவளுக்கு காதில் ரத்தம் வராத குறை தான். இப்படி போகவே ஈவினிங்கும் வருது. நீங்கள் ரொம்ப ஜாலியாக சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போது எல்லாருமே அடுத்தடுத்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒன்றா கேட்டில் வந்து அசம்பிள் ஆகுறீங்க. ஸோ 4 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து சைக்கிள் அப்படியே தள்ளிகிட்டே வரீங்க. அப்போது நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத பார்த்துட்டு சாஷா கேட்குறா. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. சாஷா நடத்து ஒரு வாரத்துக்கு உன் காட்டில் மழை தான் போலையே அப்படின்றா. ஸோ நீங்கள் பயங்கரமாக ஷை ஆகுறீங்க. பாருடா எனக்கு ஷையெல்லாம் வருமோ அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு சாஷா போதும் அப்படின்றீங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஷைனஸோட அண்ட் தென் ரொம்ப ஹாப்பியோட அப்படியே ப்ரைட்டாக இருக்கீங்க. இப்போது வழக்கம் போல் அந்த சாப்பலை க்ராஸ் பண்ணும்போது எப்பவும் போல் நீங்களும் அண்ட் தென் ஜோவும் சேர்ந்து அந்த வயசானவங்களுக்கெல்லாம் அவங்களோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. இப்போது அந்த பையன் ஒரு செட் ஆஃப் கேங், அதாவது ஒரு 3 பேரோட ஆப்போசிட்டில் ஒரு கடையில் நின்றுட்டுருக்கான். இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு இன்றைக்கி மார்னிங் காலேஜில் என்ன நடந்திருக்கோன்னா, கெவின் ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி அமைதியாக ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அவனோட பிரதர் ஒருத்தன் அவன் பக்கத்தில் வந்துட்டு, டேய் என்னடா ஒரு மாதிரியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்றான். இல்லைடா ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுடா என்ன, ஏதாவது பிரச்சனையா என்ன, சீனியர்ஸ் ஏதாவது வம்பு பண்ணானுங்களா சொல்லா அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஓ கிளம்பு. டேய் என்னடா ஈவினிங்காக வீட்லேயும் ஒரு மாதிரியாக இருந்தேன், சரி காலேஜ் வந்தால் நீ நார்மலாக ஆகிடுவேன்னு பார்த்தா இங்கேயும் இப்படி உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்லி தொலை அப்படின்றான். இப்போது இந்த பக்கம் ஜிமன் வந்து உட்காடுறான். டேய் கெவன் என்னடா ஒரு மாதிரியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. டேய் என்னடா நீ சொல்கிற ஒன்றும் இல்லைல்லே ஊர்பட்டது இருக்கும் போலையே, என்ன சொல்லு அப்படிங்கிறான். ஸோ கெவினோட பிரதரோட ஃப்ரெண்டு தான் ஜிமன். ஜிமன் காலேஜ் செகண்ட் இயர் தான். ஸோ இப்போ அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவே ஒரு வழியாக கெவினும் நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ ஜிமன் அப்படி கேட்டு, எவடாவ உன்னையவே கை நீட்டியிருக்கா, வா எவன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டுட்டு வந்திருப்பான். ஸோ கெவினோட பிரதர் அண்ட் தென் ஜிமன் அப்புறம் கூட இன்னொரு பையன், மொத்தம் 4 பேர் வந்துட்டு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இருக்கா இல்லை அந்த பிங்க் சைக்கிள், அவள் தான் நான் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறான். இப்போ ஜிமன் அப்படியே ஜோவை பார்க்குறான். ஜோ அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அயன் கூட பேசிக்கிட்டு அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக அவன் பார்த்துட்ருக்கான். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கெவினை கை பிடிச்சிட்டு அங்கே இழுத்துட்டு போகிறான். இப்போ 4 பேரும் அப்படியே சைக்கிளை வந்து அப்படியே லைட்டாக தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 4 பேர் வந்து திப்புன்னு வந்து நின்னோடனே எல்லாருமா சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஏய் இதில் யார் சாஷா அப்படின்னு ஜிமன் கேட்குறான். அப்போது சாஷா அப்படியே லைட்டாக அந்த முடிச்சுட்டு, நான் தான் ப்ரோ. கெவின் நேற்று வந்துட்டு உன்கிட்ட பேசினானா? ஆமாம் ஆமாம் பேசினாங்க. நீ என்ன சொன்ன? அது அது வந்து எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, அதான் நான் வேணான்னு சொன்னேன். நான் படிக்கணும், அதனால தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதான் வேணான்னு சொன்னேன். சரி அப்புறம் எதுக்கு அடித்த? நான் அடிக்கலை அப்படின்றா. இப்போது நீங்கள் அப்படியே ஜோ அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டெப் வந்துட்டு கையை கட்டிட்டு, நான் தான் அடித்தேன், இப்போ என்ன அப்படின்றீங்க. அப்போ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை இதில், நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுற? இப்போ பாருங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்ட், அவள் வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் உங்கள் ஃப்ரெண்ட் அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது தப்பு, அதனால தான் நான் அடித்தேன். தென்
இதே மாதிரி இன்னொரு தடவை அவங்க பண்ணாங்கன்னா அப்பயும் நான் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, டே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தியா? அப் ம் ஆமாம் ப்ரோ கொடுத்தேன். சாரி கேள்டா. எதே? சாரி கேள்டா. சாரி சாஷா. ம் ஓகே குட். இனிமே சாஷா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது சரியா? ப்ரோ பண்ணக்கூடாது. சரி பண்ணல. ம் சரி ஓகே. கேர்ள்ஸ் நீங்கள் போகலாம் அப்படின்றான். ஸோ எல்லோரும் அப்படியே சைக்கிளை பொறுமையாக உருட்டிட்டு போகிறீங்க. இப்போ ஜோக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. என்னடா இவனுங்க ஏதோ சண்டை போடுற மாதிரி வந்துட்டு சாரி கேட்டு போகிறாங்க அப்படின்ட்டு திரும்பி திரும்பி பார்க்குறா. இப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு டங்கெல்லாம் ரோல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக நெறிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ தட்டி கேட்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வேணடானா அவகிட்ட சாரி கேட்க சொல்லிட்டு அவள் முன்னாடி அவளை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க. என்ன ப்ரோ? டேய் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு தான் சொன்னேன், லவ் பண்ணாதன்னுலாம் நான் சொல்ல. ஐயோ என்ன ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? டேய் இப்போ அவள் ஸ்கூல் படிச்சிட்ருக்காளா? இப்போ நீ டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இன்னும் ஒரு வருஷத்தில் காலேஜ் வந்துடுவா. அப்புறம் ஸ்கூல் படிக்கிறா அது இதுன்னு அவளால் காரணம் சொல்ல முடியாது. ஸோ நீ காலேஜில் வச்சே பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? ஓ நீங்கள் அப்படியே வரீங்களா? சரி ஓகே அப்படின்ட்டு அவன் லைட்டாக சிரிக்கிறான். டே கெவினா பொண்ணு அழகா இருந்தா ஸ்கூல் படித்தா கூட லவ் பண்ணலாம் போலையே அப்படிங்கிறான். ப்ரோ என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக ஜிமன் அவன் பார்க்குறான். ஜிமன் சிரிக்கிறான். ம் ரைட் ரைட் அப்படின்றான். ஸோ இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு அப்படி பேசிட்டு அப்படியே அவனுங்க அந்த பக்கமாக கிளம்பிடுறானுங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. தென் அப்பா அம்மா பேக்கிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. கடகட நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட யூனிஃபார்ம் செட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தென் உங்களோட பேக்கேஜையும் எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட லக்கேஜையும் எடுத்து காரில் வச்சுட்டு அப்படியே ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் நீங்கள் வீட்டுக்கும் போயாச்சு. போயிட்டு அப்படியே காரு வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்குறீங்க. மேலே பால்கனியில் தயம் ஒரு மாதிரி கேஷுவலாக ஒரு டிஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இறங்கினோடனே உங்கள் கண் அவனை தான் அப்படியே பயங்கரமாக அட்மையர் ஆகி பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜோ அப்படியே உங்கள் ஷோல்டரில் இடிச்சிட்டு, ஏய் வந்த உடனே ஆரம்பிக்காதடி உள்ளே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளிஷ் ஆகிட்டு அப்படியே அவள் கையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கீங்க. தென் ஆன்ட்டி அங்கிள் ஹோபி எல்லாருமே ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னே எல்லோரும் கூட அப்படியே மிங்கிள் ஆகுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் 4 பேரோட லவ்வும் எப்படியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வயன் அண்ட் ஜோ 2 பேருமே மெயின் லீடு தான். ஸோ உங்கள் பொசிஷன் வரும்போது அதாவது தயம் கூட வயன் வரும்போது நீங்கள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி ஜிமின் அண்ட் ஜோவோட சீன்ஸ் வரும்போது அப்பயும் நாங்கள் நீங்கள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆக வேணாம். பிகாஸ் இதில் 2 பேருமே மெயின் லீட் அப்படிங்கிறதுனால ஜிமின் பயாஸ் அண்ட் தயம் பயாஸ் 2 பேருமே இதில் அவங்க ஃபீல் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.